இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்துள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தில் உண்மை அணுகி வருவோம். உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாரும் தண்ணீர் வளம் பெற ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினை எலிசா வழியாக கற்பித்தேன். ஒவ்வொரு படிப்பு பொருளாதார உண்மை பரிவர்த்தத்துடன் புரிதப்படுத்தியுள்ள உண்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்து தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்விகள் செய்கிறார்கள். உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையிலாது காத்தருவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அவர் நம்மோடு ஆட்சி பெறுவது போல நம்மை கல்வி செய்வாராக. ஆமென். எங்களுக்கு
அழைக்கும் வார்த்தைகள் உன்னிடமே உள்ளன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியோருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 22 முதல் 25 வரை. அச்சிலுவை யூதருக்கு தலைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு வலிமையாகவும் இருக்கின்றது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் வல்லமை ஞானம் மிக்கது, மனித வலிமை விட அவருடைய வலிமை வலிமை மிக்கது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழும் பெரும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 2 இறை திருவசனங்கள் 13 தொடங்கி 25 முடிய. அக்காலத்தில் யூதருடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறாவும் போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாவற்றையும் கோவிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணய மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீது உள்ள ஆர்வம் என்னை எரித்து விடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீ காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இது இந்த கோவிலை கட்ட 40 ஆண்டுகள் ஆயிற்று, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிரோடு எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லி இருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலில் இயேசுவின் கூற்றையும் நம்பினார். பாஸ்கா விழாவின் போது இயேசு எருசலேமில் இருந்த வேளையில் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டு பலர் அவரது பெயரில் நம்பிக்கை வைத்தனர். ஆனால் இயேசு அவர்களை நம்பிவிடவில்லை. ஏனெனில் அவருக்கு அனைவரை பற்றியும் தெரியும். மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்துச் சொல்ல தேவையில்லை. ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவின் பிரியமான உறவுகளே, தந்தையின் இல்லத்தை சந்தையாக்க வேண்டாம் என்ற ஒரு மைய சிந்தனையோடு நாம் சிந்திக்க இந்த தவக்காலத்துடைய 3ஆம் ஞாயிறு நமக்கு அழைப்பு இருக்கிறது. இன்று மறைமாவட்டத்திலே நாம் சிறப்பாக ஓரியூர் இருக்கக்கூடிய புனித அருளாளருடைய பேராலய திருத்தலமாக உயர்வு பெற்றிருக்கிறதை கொண்டாடக்கூடிய இந்த தருணத்திலே
நாமும் அந்த மகிழ்வில் பங்கு பெற வேண்டும் என்பதுதான் சிறப்பு. ஏனென்றால் இந்த தமிழகம் பல ஆண்டுகளுக்கு முன்னால் சந்தைக்காடாகத்தான் இருந்தது. அந்த சந்தைக்காடுகளாக இருந்த இந்த பகுதிகளை ஒரு தந்தைமுறை இல்லமாக மாற்றிய பெரும் முயற்சியில் ஈடுபட்டவர்கள் தான் நம்முடைய புனிதர்கள். அதில் முக்கிய பங்கு வகித்தவர் தான் புனித அருளானந்தர் என சொல்லப்படக்கூடியவர். எனவே இங்கு கரைகளும் அழுக்குகளும் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்த அந்த சமயத்தில் என் தந்தையுடைய இல்லத்தை சந்தையாக்குகிறீர்கள் என்று இயேசு கோபப்பட்டு சாட்டையை பின்னி அடித்தது போல இங்கும் தமிழகத்திற்கே வந்து நம்முடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து கரைகளையும் அருளானந்தர் இறைவார்த்தை என்னும் சாட்டையை பின்னி அடித்து விரட்டுகிறார். இதை ஒரு செம்மண் பூமியாக மாற்றுகிறார். எனவே இன்று வரையிலும் நாம் அவருடைய பின்புலியிலே இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நாமும் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டுமே ஒழிய நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்து அவரை மீண்டும் மீண்டும் நாம் கொண்டுவிடக் கூடாது என்பதுதான் புனித அருளானந்தருடைய பெரும் பங்காக இருக்கிறது. இப்ப சந்தை தந்தை இப்ப சந்தையில என்ன நடக்கும் அப்படின்னா பல வகையான காய்கறிகள் இருக்கும், பல வகையான மக்கள் இருப்பாங்க, பல வகையான கூச்சல் இருக்கும். வெண்டைக்காய், புடலங்காய், பூசணிக்காய், கத்தரிக்காய், மாங்காய், தேங்காய், மீன், கருவாடு எல்லாம் கூச்சல்களோடு இருக்கும். ஆனால் ஒரு தந்தையுடைய இல்லம் என்னவாக இருக்கும்? இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க சந்தைக்கு போறீங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு போறீங்க, தனித்தனியா வாங்குவீங்க. புடலங்காய் 1/4 கிலோ கொடுங்க, பாவக்காய் கொடுங்க, வெள்ளரிக்காய் கொடுங்க, பூசணிக்காய் கொடுங்க வாங்குறீங்க. ஆனா வீட்டுல வந்துட்டு என்ன குழம்பு வச்சுக்கிறீங்க கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு எங்க வீட்டுல சாம்பார். இப்ப சாம்பார்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? உள்ள இல்ல யாரெல்லாம் இருப்பா? சாம்பார்னா யாரெல்லாம் இருப்பா உள்ள? மரியாதைக்குரிய கத்தரிக்காய், பெருமரியாதைக்குரிய முருங்கைக்காய், எல்லா காயும் உள்ள இருக்கக்கூடியது. ஆனா நம்ம ஒரே பேர் தான் சொல்லுவோம். என்ன பேர் அது? இப்ப நம்முடைய உள்ளத்திலும் என்ன இருக்கிறது? என்னுடைய உள்ளத்தில் பரபரப்பாக இருக்கிறதா? என் உள்ளம் அமைதி இழந்து இருக்கிறதா? பெரும் கூச்சல் போட்டுக்கொண்டு இருக்கிறதா? அதை எப்படி நான் ஒருங்கிணைப்பது என்றால் தந்தையினுடைய இல்லத்திற்கு நாம் வர வேண்டும். எப்படி ஒரு சாம்பார் சட்டியில அம்புட்டும் அடக்கப்பட்டு அதுக்கு ஒரு பேர் சாம்பார். இப்ப நம்ம எல்லாம் ஒரு ஒரு வகையான நம்ம எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறோம். என்னுடைய உள்ளம் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அடைபட்ட ஒரு உள்ளமாக இருக்கிறது. இன்னைக்கு கோயிலுக்கு வர்றதுனால நம்ம நல்லவங்கன்னு சொன்னா முழு பொய். இது ஒரு முக்கிய பொய். இது மட்டும்தான் பொய், வேற ஒண்ணுமே கிடையாது. கோயிலுக்கு வராதவங்க எல்லாம் கெட்டவங்களாம் நல்லவங்க கேட்டா அவங்களும் பொய், முக்கிய பொய், முழு பொய். அப்ப நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுலதான் மிகப்பெரிய ஒரு முக்கியமாக இருக்கிறது. எப்படி இன்று சந்தை நடக்குது, நல்ல காய்கறிகள் வித்துருச்சு, ஆனா நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல அந்த இடத்த நீங்க போக முடியாது. ஏன்? துருநாற்றம் அடித்து கொண்டுதான் இருக்கும். இன்றைக்கு அது மணக்கும், நாளைக்கு அதே மாதிரிதான் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள். தொடக்கத்தில் நல்லா இருக்கிறது மாதிரி இருக்கும், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனசாட்சி நம்ம வேலையை காட்ட ஆரம்பிச்சோம். நீ பாவம் செய்து விட்டாய், பாவம் செய்து விட்டாய் என்று நம்மை தந்தையிடம் இருந்து பிரித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வரும். அப்ப என்னுடைய உள்ளத்தை நான் எவ்வாறு தயார் செய்ய வேண்டும்? புனிதர்கள் அனைவரும் செய்த ஒன்றே முக்கியமான செயல். ஏன் இன்னைக்கு நம்ம புனிதர்களை வணங்குகிறோம் என்றால் இதுதான் காரணம். சந்தையாக இருந்த அந்த உலகத்தை, அதான் ஆண்டவர் சொன்னார்ல அவங்கள்ட்ட, படைப்பிற்கெல்லாம் உலகத்திற்கெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்று. அதை செஞ்சதுனால தான் இன்னைக்கு நம்ம புனிதர்களை வணங்கி கொண்டிருக்கிறோம். வழிபடவில்லை, வணங்கி கொண்டிருக்கிறோம். அவர்கள் நம்மை தந்தையை நோக்கி பயணம் செய்ய நமக்கு உதவினார்கள், உதவி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்தோனியாரை பார்க்கும்போது இவர் எவ்வளவு பக்தியில இருக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியுமே ஒழிய எவ்வளவு இவர் மோசமா வாழ்ந்தார். அந்தோனியார் கோயிலுக்கு போனோம் நம்ம உடனே உலக போக்கான சிந்தனைகள் வருதா? சரியா? அங்கே போனோன்னா இயேசுவை பற்றி தான் நம்ம சிந்திக்கிறோம். எப்படி இந்த மனிதன் வாழ்ந்திருப்பார்? தனக்காக ஒரு புதுமைகள் கூட செய்யாத பதவி அந்தோனியார் கோடி அற்புதங்கள் எந்த வகையிலே செய்திருப்பார்? தனக்காக குழந்தையை பெற்றெடுக்க இன்று தாய்மார்களும் தகப்பன்மார்களும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இந்த உலக மக்களை மீட்க வேண்டும் என்பதற்காக ஒரு அன்னை மரியாள் தன்னுடைய ஒரே குழந்தையை அர்ப்பணிக்கிறாரே, எப்படி இந்த மனம் வந்தது? இந்த மனத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் இந்த புனிதர்கள் வழியாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான செயல். இந்த ஆலயத்திற்குள் அமர்ந்து இருக்கிறோம். இப்ப நம்ம ஒரே சிந்தனையோட இருக்கலாம் ஆனா இருக்க மாட்டோம். கொஞ்ச நேரத்துல நம்முடைய சிந்தனைகள் மாறும். அப்ப நம்ம சிந்தனைகள் மாறும்போது நமக்கு என்னன்னா பிரச்சனையே எங்க? நோய் எங்க இருக்கு? நோய் எங்க இருக்கு? எங்க இருக்கு? நம்மகிட்ட தான் இருக்கா? இப்ப மருந்து மாத்திரம் யாருக்கு போடுறோம்? காய்ச்சலுக்கு என்ன போடுவோம்?
மருந்து மாத்திரை. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஆன்மீகத்துல உச்சத்தை கவனிச்சுக்குங்க. நீங்க போடுகிறக்கூடிய மாத்திரை அனைத்தும், மருந்துகள் அனைத்தும் நோயை குணமாக்குதா, உங்களே குணமாக்குதா? யார குணமாக்குது? நோயை தான் குணமாக்குது. இப்ப உங்களை யாரு குணமாக்குவா? நீங்கள் உண்கிற பச்சிலையோ மருந்துகளோ உங்களுக்கு சுகமளிக்காது. மாறாக இறைவனுடைய வார்த்தை உங்களுக்கு சுகமளிக்கும். ஏன்? இறைவனுடைய வார்த்தை இன்று வாசிப்பதற்கு நாம் யோசிக்கின்றோம். சந்தையாக இருந்த மனிதர் தான் புனித அகுஸ்தினார். அவருடைய தாயார் மோனிகா வேண்டுகிறார் வேண்டுகிறார், வேண்டிக் கொண்டே இருக்கிறார். இறுதியாக எடுத்து வாசி அகுஸ்தினாரே என்று ஒரு குரல் கேட்கிறது. எடுத்து வாசிக்கிறார். தன்னுடைய சந்தையாக இருந்த அந்த உள்ளத்தை தந்தையை நோக்கி அவர் பயணிக்க உதவுகிறது இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தை நம்மை நோக்கி பயன்படுத்த வேண்டும். அதனால தான் பாத்தீங்கன்னா, உங்கள்ட்ட உதாரணத்துக்கு சொல்றேன். இன்னைக்கு நீங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய இந்த பக்தி, இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கக்கூடியது நாளைக்கு உங்க பிள்ளைங்கள்ட்ட இருக்காது. நீ எவ்வளவு வேணாலும் சேலஞ்ச் கட்டிக்கீங்க. ஏன்னு சொல்லவா? அவங்களுக்கு சந்தை முக்கியமா போயிடுச்சு, தந்தை முக்கியம் இல்லை. இன்னைக்கு உங்க பிள்ளை, உங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க? அடிச்சு உசுப்பி மரியாதை மறைக்கல்வி வகுப்பு போ, போய் பூசைக்கு போயிட்டு வா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல போயிட்டு வா, ஜபத்துக்கு போ, சிலுவை பாதைக்கு போ. நாங்கெல்லாம் 10ஆம் கிளாஸ் பப்ளிக் எக்ஸாம் நாளைக்கு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வீட்டுல அடிச்சு சிலுவை பாதைக்கு போ, அப்படி ஒண்ணு நீ பாஸ் ஆகி எங்களுக்கு கஞ்சி ஊத்த வேணாம், முதல்ல போ அப்படின்னு சொல்லி விரட்டின காலம்லாம் உண்டு. இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்பா அம்மா? சிலுவை பாதையாவது மண்ணாங்கட்டியாது, உட்கார்ந்து படி, நீ எதுக்கு சிலுவை பாதைக்கு போறேன்னு சொல்லி அடக்கி ஆளக்கூடிய நேரம் இன்று. இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு சந்தையை காட்டுகிறோமா இல்லை தந்தையை காட்டுகிறோமா என்று கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்கள். இன்னைக்கு உங்க பிள்ளைங்கள், பலருடைய பிள்ளைங்கள் இன்னைக்கு ஓய்வுக்கு வரமாட்டாங்க. இங்கேயுமே என்ன பண்ணுவாங்க? வீட்டுல இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு தான் இருப்பாங்க. காரணம், நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சந்தையை காட்ட விரும்புகிறோமே ஒழிய தந்தையை காட்ட ஒரு நாளும் விரும்ப மாட்டோம். இன்னைக்கு உங்களுடைய அப்பா அம்மாவுக்குலாம் நீங்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் நன்றி சொல்ல. ஏனென்றால் நீங்க இந்த ஆலயத்தில் அமர்ந்து இருக்கிறீர்கள். நாளைக்கு உங்க பிள்ளைங்க உங்களுக்கு நன்றி சொல்ற மாதிரி நடந்துக்குங்க. இல்லாட்டினா நீங்க தான் உங்கள் பிள்ளைகளை பாலும் கிணற்றி தள்ளிவிட்டீர்கள் என்பது பொருளாகும். ஜெபிக்காத உள்ளம் ஒவ்வொன்றும் கழுவாத பாத்திரத்திற்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய உள்ளங்கள் ஜெபத்தின் மூலமாக சுத்தம் செய்யப்படுகிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. நாம் ஜெபிக்காத ஒவ்வொரு நேரமும் நம்முடைய உள்ளம் பழைய பாத்திரத்திற்கு, அதாவது சமைக்கப்பட்ட பாத்திரம் உடனடியாக கழுவ வேண்டும். அதை நம்ம நைட்டு சாப்பிட்டுட்டு காலையில கழுவி பாருங்க, என்ன வரும்? கொஞ்சம் வாட வரும். அடுத்து மத்தியானம் வரைக்கும் வைங்க, என்ன வரும்? பயங்கரமான. அதே மாதிரிதான் இந்த ஆலயத்திற்கு வராமல் உங்கள் பிள்ளைகள் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும், எவ்வளவுதான் சேர்த்தாலும், பொத்தல் உள்ள பாக்கெட்ல போட்டதுக்கு தான் சமம். என்னது? ஓட்ட பாக்கெட்ல காசை போட்டா என்ன பண்ணும்? அதே மாதிரிதான் உங்களுடைய பிள்ளைகள் தந்தையை நோக்கி வராமல் அவர்கள் சந்தையை நோக்கியே சென்று கொண்டிருந்தார்கள் என்றால் அதை வைத்து அவர்கள் வாழ தெரியாதவர்களாக மாறி விடுவார்கள். எனவே அன்பிற்கும் இனியவர்களே, பெற்றோர்களே, சற்று விழித்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் தூங்குவதை விரும்புகிறீர்கள் என்றால், ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஆலயத்துக்கு வரக்கூடியதுன்னா லயம், மையம். இந்த மையத்தில் இருக்கக்கூடியவர் கடவுள். அப்ப நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் எது மையமாக ஆக்கப்பட வேண்டும்? தந்தையை மையமாக்குகிறோமா இல்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசைகளையும் ஊட்டி அவர்களை? நீங்க நினைக்கிறீங்களா உங்க பிள்ளைங்களை முதலாளி ஆக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க பிள்ளைகளை அடிமையாக மாற்றி கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். நீங்க என்னதான் படிச்சாலும் அதை போய் இன்னொருத்தன்ட்ட சம்பளம் வாங்குறதுக்கு தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோமே தவிர, யாராவது பெற்றோர் சொல்லி இருக்கிறீங்களா, டேய் நீ 4 பேருக்கு சம்பளம் கொடுக்குறவன வரணும்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? கிடையாது. என் பிள்ளை அதிகமா சம்பாதிக்கணும் ஃபாதர், அவன் என்ன காசு வாங்கணும் ஃபாதர், வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும் ஃபாதர், அங்கே போய் சம்பாதிக்கணும் தான் சொல்லிக் கொடுக்குறோமே ஒழிய நம்ம எந்த பிள்ளைக்கும் என்ன சொல்லிக் கொடுக்கவில்லை? சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கல. நீங்க கொடுக்கணும்னு சொல்லி வழங்க அந்த பிள்ளை அதிகமா சம்பாதிக்கும். நீங்க வாங்கணும்னு சொன்னீங்கன்னா அது வாங்கிக்கிட்டே இருக்கிற பிள்ளையா தான் இருக்கு. எனவே அதுதான் நம்முடைய இறை பிரசன்னமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் செல்வங்கள் இல்லை, ஆனால் செல்வத்தை விட மேன்மையான வார்த்தைகள் இருந்து அந்த வார்த்தையை வைக்கிறார். இன்னைக்கு என்னுடைய உள்ளம் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சந்தையாக போட்டு கூறு போட்டு விற்காதீங்க. என்ன பிரச்சனைனா, நம்ம சந்தை பார்த்தீங்கன்னா அந்த காய்கறிகள் தனித்தனியா இருக்கிற மாதிரி தான் நம்முடைய உள்ளத்திலையும் தனித்தனியா பிரச்சனையை வச்சிருக்கிறோம். யாராவது வந்து எதையாவது சொன்னோன்னா உடனே அந்த பிரச்சனையை எடுக்கிறோம். அது உடனே பழைய குருமா பாக்கெட் போட்டா வாங்கியிருப்பீங்களா குருமா, அந்த குருமா பாக்கெட்டை திறக்காம 2 நாள் வச்சிருந்து 3ஆம் நாள் திறந்தா எப்படி இருக்கும்? என்ன மனம், என்ன மனம் சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? அதே மாதிரிதான்
உங்க உள்ளத்துக்குள்ளேயும் போட்டு பொட்டணம் போட்டு வச்சுக்கிறாதீங்க கவலைங்களையும் கஷ்டத்தையும். அது பொட்டணம் போட்டு வைக்கிறதுக்கான இடம் கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, புறாவை விரட்டுகிறார். ஆனா அவர் சின்ன வயசுல கோயில்ல காணிக்கை கொடுக்கும் போது யாரு மரியா என்னத்தை கொடுத்தாங்க, புறாவை காணிக்கையா கொடுத்தாங்க. ஏன் புறாவை விரட்டினார் ஆண்டவர்? ஆண்டவர் எங்கு பிறந்தார்? மாட்டு தொழுவத்துல பிறந்தார். ஆனா இங்க கோயில கட்டப்பட்ட மாடுகளை விரட்டுகிறார். ஏன் விரட்டுறார்? அடுத்ததாக நாணயம் மற்றும் ஒரு காசு மேசையை தட்டி விடுறார், போயிட்டே இருக்கு. ஏனென்றால் அதான் ஒரு வரிதான், கை வரைக்கும் காசு இருந்தா நம்ம தான் அதுக்கு முதலாளி. கழுத்துக்கு காசு வந்துருச்சுன்னா தொடக்கத்தில் அப்படித்தான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இவனை கழுத்து வரைக்கும் விட்டா என்றால் தந்தை சந்தையா மாறிடுவார். ஆடு மாடுகளையும் உலக செல்வங்களையும் நீ கழுத்து வரைக்கும் விட்டுட்டீங்கன்னா அவன் தான் உன்னைய மேய்ப்பானை ஒழிய நினைக்க மாட்டான். இப்ப பக்தினா என்ன ஃபாதர்? கோயிலுக்கு வந்து எங்க என்ன ஃபாதர் கிடைக்குது? கோயிலுக்கு வந்து எங்களுக்கு என்ன அருள் கிடைக்குது? கிடைக்காது. ஒன்னே ஒண்ணா கிடைக்கும், இருப்பதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஞானம் கிடைக்கும். அதிகமா கிடைக்காது. இருப்பதை எப்படி ஞானத்தோடு பயன்படுத்த வேண்டும் என்ற பக்குவம் கிடைக்கும். அந்த பக்குவம் கிடைத்தால் போதும், உங்களுடைய குடும்பம் ஒரு நாளும் பள்ளத்துக்கு செல்லாது, அப்படியே சிறப்பா சென்று கொண்டே இருக்கும். தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய வருமானம் எவ்வளவு, அந்த வருமானத்தினுடைய தக்கனை நான் எப்படி வாழ வேண்டும் என்று சிந்திக்க தோணுமே ஒழிய, வருமானத்தை மீறிய செலவுகள் செய்து கடைசியில் கஷ்டப்பட்டு இருப்பான். நீங்க நான் ரொம்ப பேருக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம தீவுல நடக்கக்கூடிய பிரச்சனை தான். ஒரு காலத்துல பணக்காரரா வாழ்ந்திருப்பாங்க, அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏழையா மாறிடுவாங்க. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டொனேஷன் கேட்கும் போது தன்னுடைய மனைவியுடைய வளையல் செயின் அடமானம் வச்சாவது என்ன பண்றாங்க, இந்த வரட்டுக்கு வருவங்களாம் யாரும் வச்சுக்கிறாதீங்க தயவு செய்து. இல்லைங்கிறத ஏத்துக்குங்க. முதல்ல இருக்கும் போது தருகிறேன், இப்ப இல்லை, அவ்வளவுதான். அதை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இல்லாத நேரத்தில் நான் போய் என் வீட்டில் இருக்கக்கூடியதை அடகு வச்சுட்டு அந்த வெற்று பெயரை இவர் இவ்வளவு கொடுத்தாராம்டா, இவ்வளவு கொடுத்தாராம்டா, அப்படிப்பட்ட பெயர் வாங்கி நம்ம ஒன்றும் செய்ய போறது இல்லை. நீங்க வெளியில நல்ல பேர் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள மனைவி என்ன பண்ணுவாங்க, அழுதுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப இப்படிப்பட்ட பெயர்களை நாம் சம்பாதிப்பதனால் நாம் பெரிய நன்கொடையாளர்கள் அல்ல, மாறாக பாவிகள் தான். ஒரு வகையில் என் குடும்பத்தை நான் கஷ்டத்திற்கு தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இருக்கிறேன் என்ற ஒரு சூழ்நிலை தான். யாராவது கேட்க வராங்களா, அப்பா ஒரு காலத்துல இருந்தது என்கிட்ட, இப்ப இல்லை, என்னால முடிஞ்சிருந்தா 100 50 500 கோயில் காரியம் 5 ரூபா கூட நான் கொடுக்குறேன், தாங்க 5 ரூபா. கடவுள் காசை பார்க்கல, நீங்க கொடுக்கும்போது அந்த மனசை பார்க்கிறாரு பார்த்தீங்களா, அந்த மனசு தான் கடவுள் பார்க்கிறாரு. காசை பார்க்கறது மனுஷன் மட்டும்தான். இவன் இவ்வளவு தாண்டா கொடுத்துருக்கிறேன், இவன் இவ்வளவு தாண்டா கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியது மனுஷன் தான், கடவுள் கிடையாது. கடவுள் பார்க்கக்கூடியது உங்கள் உள்ளத்தை பார்க்கிறான். பரவாயில்ல, என் மகன் 5 ரூபா கொடுத்துருக்கிறான், இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நேரத்தில் அவன் 5 ரூபா கொடுத்துருக்கான் பத்தியா, அவனை ஆசீர்வதிப்பேன்கிறார். ஏன் சொல்றேன், ஆண்டவர் இயேசுவை 1000க்கு 2000 3000 பேர்கள் உரசி சென்றார்கள், ஒருத்தனுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கல. ஒரே ஒரு பெண்மணி தான் ஆண்டோடைய ஆடினுடைய ஓரத்தை தொட்டாலே எனக்கு சுகமாகவும் கேட்டவர் தான். தன்னுடைய கையில் இருந்த காசுகளை பூரா மருத்துவரிடம் கொடுத்து இழந்தவர் தான். ஒன்றுமே இல்லாத நிற்கதியாக நிற்கக்கூடிய அந்த பெண்மணி தொட்டவுடன் என்ன கிடைத்தது, அந்த சுகம் கிடைக்க வேண்டும். பிறர் நம்மை பாராட்டுவதனால், பிறர் நம்மை புகழ்வதனால் நமக்கு அந்த சுகம் வராது. அது கொஞ்ச நேரம், அடுத்த இடத்துல திருப்பி நம்மளை விட நம்ம இன்னைக்கு 1000 ரூபா கொடுக்குறோம், அது ஒரு 4 இடத்துல பேசப்படுது, பரவாயில்ல 1000 ரூபா கொடுக்குறாரு. அடுத்து இன்னொருத்தர் 2000 ரூபா கொடுப்பாரு, அவரை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து இன்னொருத்தர் 10,000 கொடுப்பாரு, அவரை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொருத்தர் 40,000 கொடுப்பாரு, அவரை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப 1000 ரூபா கொடுத்த நீ என்ன பண்ணுவ, என்னை பத்தி பேசணும் அப்படின்னா நான் இன்னும் 60,000 கொடுக்கணும், நான் இன்னும் அவரை விட அதிகமா கொடுக்கணும். இப்படி கொடுப்பதனால் கடவுளுக்கு வயிறு நிறைய போறது கிடையாது. ரெண்டாவது, கடவுளுக்கு மட்டும் இல்ல, கொடுக்குற நமக்கும் நிறைய போறது கிடையாது. நம்ம ஒரு சந்தையாக மாற்றுகிறோமே ஒழிய தந்தையுடைய இல்லமாக மாற்ற நான் என்ன செய்ய வேண்டும்? புனிதர்கள் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வரலாறுகள் தான். ஒவ்வொரு வீட்டிலும் திருவுளியம் இருப்பது முக்கியம்தான். அதே போல புனிதர்களுடைய வரலாறு அடங்கிய புத்தகங்கள் இருப்பது ரொம்ப முக்கியம். அந்த வரலாறுகள் நம்மை செதுக்கும், நம்மை சீர்படுத்தும், அந்த வரலாறுகள் நம்மை உருவாக்கும் என்பதுதான் ஆழமான செய்தியாக இருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, அருளானந்தர் இறக்கின்ற தருவாயிலும் வெட்டக்கூடிய அந்த மனிதரை மனமாற்றினார். அவரை மனமாற்றிய அந்த தருணத்தில் அவர் வெட்ட ஓங்குகிறார், வெட்ட முடியவில்லை. இறுதியாக அருளானந்தர் இருந்த கத்தியை வாங்கி முத்தமிட்டு இப்பொழுது வெட்டு என்றுகிறார். அவர் வெட்டி விடுகிறார். வெட்டிய உடனேயே தலை உருண்டு ஓடுகிறது. உருண்ட இடமெல்லாம் சிவப்பாக மாறுகிறது. இது முக்கியமான செய்தி என்னன்னா,
ஆகா சிவப்பா மாறுதே, இவனை கடவுளாக்கிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அருளானந்தர் என்ன செய்கிறார்கள் என்றால் கழுமரத்தில் ஏற்றுங்கள் என்று கழுமரத்தில் ஏற்றுறாங்க. காக்கா குருவி தின்னுட்டு போட்டோம், அப்பதான் இவன் உலகத்தோடு உலகமா போயிடுவான் என்று அருளானந்தர் ஏற்ற ஒரு காக்கா குருவி கூட அவர் தொடலை. அதுதான் அதிசயம். இரண்டாவது அதிசயம், அவங்க அந்த மண் மீது வேறு மணல்களை கொட்டினார்கள். அந்த வரலாறுகளை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சிவப்பான மண் மீது அவர்கள் வேறு மணல்களை கொட்டி மணல் கலரை மாத்துறாங்க, சிவப்பு கலரை மாத்துறாங்க. ஆனால் இறைவனுடைய சித்தம் ஒரு நாளும் தோற்று போகிறான். அது கொட்டிய மண்களையும் சிவப்பு நிறமாக மாற்றியதனால்தான் இன்றும் நம் மத்தியில் அவர் பெரும் புனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் அவருடைய மண்ணை தொட்டால் அனைவரும் சுகமாகும். மண்களுக்கு இன்று அங்கு உள்ள பகுதியில் என்ன பண்ணுவாங்க, மண்ணை எடுத்து தீ போடுவாங்க, அந்த மண்ணை சாப்பிடுவாங்க. ஆராய்ச்சியாளர்கள் பரிசோதிச்சிருக்கிறாங்க, எளிதாக பெரிய புனித தலமாக மாற்றப்படவில்லை. மண்ணை உண்டால் அது குடலை ஆபத்தை கொண்டு வரும். ஆனால் ஏன் இந்த மனிதர்கள் மண்ணை உண்கிறார்கள் என்று மேலை நாட்டவர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள். எப்படி இந்த மண்ணை உண்கிறார்கள் என்று பார்க்கும்போது, அந்த மண்ணை பரிசோதித்து பார்க்கும்போது, இந்த மண் அதிசய மண், இந்த மண் ஒரு அற்புத மண். இந்த மண்ணால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை, மாறாக சுகம்தான் கிடைக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே அன்பிற்கினியவர்களே, அப்படிப்பட்ட பெரும் புனிதருடைய வழிகளில் வந்தவர்கள் தான் நாம் யாரை மையமாக கொண்டிருக்கிறோம்? இருப்பதை வைத்து நிறைவு காண கற்றுக்கொண்டு விட்டால் நீங்களும் இறைவனுடைய உள்ளத்தில் நிறைவாக இருக்கிறீர்கள் என்பதுதான் பொருள். இன்னாததை நினைத்து கவலைப்படாதீர்கள், இழந்ததை நினைத்து கவலைப்படாதீர்கள். குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் நம்முடைய குடும்பம் சண்டையாக இருக்கிறதா? பிள்ளைகள், பெற்றோர்கள், கணவன், மனைவி, உறவுகள் அனைவருக்கும் மத்தியில் சண்டையாக இருக்கிறதா குடும்பம்? ஆண்டவர் அதை மாற்றுவார். சாட்டையை பின்னுவார். கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும், ஆனால் கவலைப்படாதீர்கள். உங்களை கஷ்டம் வருதா? உங்களை கஷ்டங்கள் சூழ்கிறதா? சந்தோஷப்படுங்க. உங்களை சுற்றி இயேசு இருக்கிறார் என்பதை நீங்கள் ஆழ்மனதோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் இயேசுனுடைய பிரசன்னமாக இருக்கும். எனவே அன்பிற்குரியவர்களே, உடைய குடும்பத்தையும் நம்மையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தந்தையே, என்னுடைய உள்ளம் உம்முடைய இல்லமாக மாறட்டும். நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு என் உள்ளத்தை இந்த தவக்காலத்தில் நான் தயாரிக்க எனக்கு அருள் வரங்களை பொழியும். என்னை பண்படுத்தும் என்று வேண்டுவோம். இறைவன் நம்மை நிறைவாக பயன்படுத்துவார், பண்படுத்துவார், நம்மோடு வந்து தங்குவார். இறைவன் நம்மோடு தங்கினார் என்றால் எந்த கஷ்டமோ கண்ணீரோ கவலையோ இருக்காது என்பதுதான் ஆழமான செய்தி. எனவே நம்முடைய குடும்பத்தையும் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த பணிகளை பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென். Yes.
இந்த விண்ணப்பங்கள் நமக்கு உதவி செய்யும் என்ற நோக்கத்தோடு நாம் இறைவனை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்களை எழுப்புவோம். நல்லாயனே என் இறைவா, உங்கள் பணியை செய்கின்ற திருத்தந்தை, ஆயவர், குருக்கள் மற்றும் அருட்தலைவர்களை உங்கள் காலத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இத்தவக்காலத்தில் அவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்படவும், பங்கை வழிநடத்த தேவையான ஆற்றலையும் வல்லமையையும் விரைவாக எழுந்து தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவாக வேண்டுகிறோம். அரசுகளை ஆளுகின்ற மாவீரரை என் இறைவா, எங்கள் நாட்டை ஆளுகின்ற தலைவர்களை உங்களுடன் அர்ப்பணிக்கின்றோம். இவர்கள் மக்களின் உண்மைகளை அறிந்து அவர்களின் பொருளாதாரம் மேம்படவும், விலைவாசி குறைத்து மக்களின் அன்றாட தேவைகள் சந்திக்கப்பட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இயற்கையை எங்களுக்காக படைத்தவரே என் இறைவா, எங்கள் மீன்கொடுத்தவர்களை உமது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்னை நாட்டில் எல்லை பிரச்சனைகளை தீர்த்து நாங்கள் நலமுடன் வாழவும், தொடர்ந்து தொழில் செய்கின்ற சூழ்நிலைகள் நிலையில் எங்களது கடன் பிரச்சனைகள் தீர்த்து உமது ஆசி பெருக வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறிய இறைவா, ஆலயத்தை நீர் இருக்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களால் எங்களது சொல் செய்யும் எண்ணங்கள் அனைத்தும் உங்களை நோக்கி இருக்கிறோம். அதாவது தூய ஆவியை அனைவரும் பெற்றுக்கொள்ளவும், அதனால் வல்லமையும் ஆற்றலும் பெற்று வாழ வரம் வேண்டி இறைவா உங்களை மன்றாடுகிறோம். அன்பு தெரியுமா, ஓரியில் செல்லும் திருப்பயணத்தை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். பயணம் நல்ல முறையில் அமையவும், செல்கின்ற மக்களுக்கு மரச்சாட்சியான தூய அருளானவரின் ஆசிரும் இறைவனின் அருட்கரமும் நிறைவாக உடனிருந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடி இறைவன் பார்த்து நம்முடைய குடும்பங்களையும் தொழிலையும் ஒப்புக் கொடுத்து செல்வோம். இறைவா, எங்களுடைய உள்ளங்கள் சந்தை போல பல்வேறு கூறுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நீர்தாமே எங்கள் உள்ளத்திற்குள் வந்து ஒருமுகப்படுத்துகிறார். எங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் சொல்களையும் ஒருமுகப்படுத்தி உம்முடைய இல்லமாக மாற்ற தேவையான இறைகளை பொருளி வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஏற்றுக்கொள்படி நாம் அன்றாடுவோம். இப்படிகளை நாம் மனநிறைவு எங்களுக்கு அருள் புரிவீராம். எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகிறார். பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமா? எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மன்றாடுகின்றோம். ஆண்டவரோடு இருப்பதாக இறைகளை மேலும் எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை உயிரான தந்தையை என்று முறையெல்லாம் நினைக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்கு உரிய செயலுமாகும். தமக்கு தண்ணீர் தருமாறு சமாரிய பெண்ணிடம் கேட்ட நேரத்திலேயே கிறிஸ்து அப்பெண்ணுக்கு நம்பிக்கை என்னும் கொடையை வழங்கினார். அவ்வாறு அப்பெண்ணின் நம்பிக்கை மீது பெரிதும் ஆர்வம் கொண்டதார். அவர் இறையன்பின் நெருப்பை பற்றி எறிய செய்தார். ஆகவே நாங்களும் உமக்கு நன்றி செலுத்தி உமது வல்லமையை வானவர்களோடு புகழ்ந்து ஆர்ப்பரித்து சொல்வதாவது:
மெய்யாகவே தூங்கியவர் தூங்கி அனைத்திற்கும் ஒன்று அவருடைய ஆவிய பொழியை காணிக்கையை தூய்படுத்த உண்மை பெற்றுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இனி மார்பனமாக அவர் பாடுகிற உலகத்திற்கு நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு நம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்களும் இரவு வரிசை அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறினார், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கையின் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்விலும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணத்துவம் ஊரையும் புரிய தகுந்தவுடனே எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்வீர்கள் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகத்தில் பரவியிருக்கும் ஒரு திருவரை நினைவு கூர்ந்தார். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருத்தவை அன்பில் நிறைவு பெறச் செய்ததும், மேலும் உயிர்த்தொழிலும் எதிர்நோக்குடன் மேற்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிமொழி ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்குகள் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவல்ல உம்மை மன்றாடுகின்றோம். மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடவும் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாரும் ஒரு கலக்கவும் இன்றி நலவாகி இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு கொண்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற நம்முடைய திருத்துதர்களுக்கு வைந்தேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் உங்களுடைய திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உங்களுடைய திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி நம்மோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சந்தையாக இருக்கக்கூடிய நம் உள்ளத்தை தந்தையுடைய இல்லம் நோக்கி வர அழைக்கக்கூடியவர் நமக்குள் வர இருக்கிறார். இவர் நமக்குள் வருகிறார். சந்தையாக இருக்கக்கூடிய நம் உள்ளம் தந்தையினுடைய இல்லமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு இத்தெய்வீக திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவருடைய பேர் பெற்றோர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுருவத்தை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. கவியே
இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணக உணவான வல்லமையை பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மறுமையாக எங்களை திகழ்வும் செயல்களும் நிறைவேறுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு